டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன், அதே போல் அந்த கட்சியைச் சேர்ந்த வன்னியரசு ஆகியோரெல்லாம் இப்பொழுது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒட்டுமொத்தமாக தமிழர் இனத்திற்கு திருமாவளவன் தான் தலைவன் என்பதை போலவும், தமிழ் தேசியத்திற்கு அவர் மட்டும்தான் தலைவர் என்பது போலவும், தமிழ்நாட்டில் புலிக்கொடியும் அதே போல மேதகு தலைவருடைய படத்தை எல்லாம் பயன்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் கொண்டு சென்றவர் திருமாவளவன் என்பதை போலவும் தற்பொழுது ஒரு பிம்பத்தை கடந்த சில ஆண்டுகளாகவே திருமாவளவனுக்கு பின்னின்று இயக்கக்கூடிய இந்த ஒரு அரசியல் மூளை, உளவுத்துறை மூளை செயல்பட்டு கொண்டிருப்பதை நம்ம பார்க்கலாம். கடந்த 2010ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் புலிக்கொடியும் மேதகு தலைவர் அவர்களையும் கொண்டு சென்று தொடர்ந்து அங்கு ஈழத்தில் என்ன நடைபெற்றது என்பதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி ஒரு ஒழுக்கமான கட்டுப்பாடான ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர், கட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சீமான். அவரை எப்படியாவது மட்டம் தட்ட வேண்டும், அவரை இந்த அரசியல் நீரோட்டத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும், அவர் கைகளிலிருந்து அந்த புலிக்கொடியும் மேதகு தலைவர் படத்தையும் அகற்றிவிட வேண்டும். அகற்றிவிட்டு தமிழ் தேசியம் என்பதை பற்றி எதுவுமே தெளிவான ஒரு வரையறை கொண்டிராத, இந்த பக்க திராவிடம் அந்த பக்க காங்கிரஸ் கட்சி என்று இரண்டு புறமும் கைகளை நீட்டிக்கொண்டு அவர்கள் தாலாட்டு பாடுவதில் அவர்கள் எப்படி தூளி போல ஆட்டிக்கொண்டிருப்பதில் சுகம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் தமிழ் தேசியவாதி என்று சொல்வதே முதலில் வெட்கக்கேடானதாகவே நான் பார்க்கலங்க. உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களுமே வாய் திறந்து சொல்லிட்டாங்க, குறிப்பாக புலம்பெயர் தமிழர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. இவர் ஒரு தமிழ் தேசியவாதி என்றால் திருமாவளவன் ஒரு நிலையில் நிற்க வேண்டும், தமிழ் தேசியம் என்கிற ஒரு நிலையில் நிற்க வேண்டும். 6 மாதத்திற்கு திராவிடம் நல்லதுங்கிறார், 7வது மாதத்திலிருந்து காங்கிரஸ் நல்லது என்கிறார், அதற்கடுத்த 6வது மாதத்திலிருந்து ராஜபக்சே நல்லவர் என்று கைகுலுக்குகிறார். அதற்கடுத்த 6 மாதத்தில் ராஜபக்சேனுடைய நாமல் ராஜபக்சேனுடைய கைக்கூலியாக இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த ஆளை கூட்டிகிட்டு தன்னுடைய விடுதலை சிறுத்தைகள் அலுவலகத்திலேயே இந்த மே 18 நாளை அனுசரிக்கிறார். ஆக எந்த நிலைப்பாடும் உறுதியாக இல்லாத, தமிழர்களுடைய தெள்ளத்தெளிவான பிரச்சனைகளை மக்களிடம் எடுத்துச் சொல்லாத, தமிழ் தேசியம் என்பதை மீண்டும் மீண்டும் குழப்பிக்கொண்டே இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் எப்படி ஒரு தமிழ் தேசிய தலைவர் என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆக அவருடைய இந்த குழப்பம், அவர் கட்சிக்குள்ளே அவர் குழப்புறார். இதுக்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் கட்சி குறிப்பாக தாவேகா இந்த 2026 தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்கள் வாக்காளர்களை பெருமளவில் களவாடி தான் விஜயே ஜெயிச்சிருக்கார். அதாவது தன்னுடைய கூடாரத்தினுடைய மிக பெரும்பான்மையான வாக்கு வங்கியை சிதைத்து அதையெல்லாம் தன்வயப்படுத்தி கொண்ட விஜய்க்கு அவர்கள் ஆட்சி அமைக்கும் போது திருமாவளவனே போய் ஆதரவு கொடுக்கிறார். எங்கேயாவது தன்னுடைய சொந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் வாக்காளர்கள் இப்படி பறி போயிட்டாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் அந்த கட்சிக்கு போய் அவர்கள் ஆட்சி அமைக்கும் போது ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா, இது இவர் நடத்தினுடைய கட்சி அந்த தொண்டர்களுக்கும் இவருக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த பாந்தம் எப்படிப்பட்டது? நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் தாவேகாவோட கூட்டணி அமைத்து கொண்டு நீங்களெல்லாம் வாக்களிங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் விஜய் வெற்றி பெற்றிருந்தால் பரவாயில்லை. விஜய்க்கு நேர் எதிர்கட்சியில் நிற்கிறார், திமுகவில் இருந்து கொண்டு இன்றும் கூட திமுகவினுடைய கூட்டணியில் தாங்கள் இருக்கிறோம், ஆதரவு மட்டும்தான் நாங்கள் இங்கே வெளியிலிருந்து கொடுக்கிறோம் சொல்லக்கூடிய திருமாவளவன் அவர்கள் அவருடைய கட்சியினுடைய கூடாரத்தையே காலி பண்ணி ஆதவர்ஜுனா தாவேகாவை கொண்டு போயிட்டார். ஓட்டு பூரா விடுதலை சிறுத்தைகளினுடைய அன்பான தொண்டர்களும் அவருடைய சகோதரர்களும் தான் விஜய்க்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட நிலையில் அந்த கட்சிக்கே ஆதரவு கொடுக்குறாருன்னா அப்போ திருமாவளவனுடைய அரசியல் நிலைப்பாடு தான் என்ன? ஆக தன்னுடைய சொந்த கட்சி சொந்த தொண்டர்களிடம் கூட ஒரு நிலையான கொள்கையை விதைத்திருக்காமல் அவர்களை குழப்பத்திலேயே ஆழ்த்தியிருக்கக்கூடிய திருமாவளவன் அதே போல் ஒட்டுமொத்த தமிழர்களும் குழம்பிக்கொண்டே இருப்பார்கள், சிதைந்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு தவறாக கணக்கு போட்டார். அவருடைய கட்சி தொண்டர்கள் வேண்டுமானால் நம்ம தலைவர் சொல்கிறாருப்பா, ஏதோ காரணம் இருக்கும், தலைவர் சொல்லிட்டா காரணம் இருக்கும் அப்படின்னு போகிறவங்க கொஞ்சம் தூரம் போவாங்க, அங்கே இங்கேயே அல்லாடுவாங்க, அலைவாங்க. ஒரு கட்டத்திற்கு பிறகு அவர்களுக்கு தெளிவு ஏற்பட்டுரும். ஆனால் உலகத் தமிழர்கள் 14 கோடி தமிழர்களும் திருமாவளவன் சொல்வதற்கு ஏற்ப இப்படி அங்கேயும் இங்கேயும் அல்லாடிக்கொண்டே இருப்பார்களா என்ன? எத்தனை ஆண்டுகளுக்கு அல்லாடி கொண்டிருப்பார்கள் அப்படி இருந்தால்? இப்போ என்ன சொல்கிறாரு திருமாவளவனுடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய வன்னியரசு ஐயா என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு பொட்டமான் சார் சொல்லி விட்டாங்க, அதனால் நாங்கள் இந்த இனப்படுகொலை உலகமெல்லாம் கொண்டு போகிறோன்னு சொன்னாங்க. 2009 இருந்து இவர் போனது 2008 வன்னியரசு போனது, அது 2009ஆம் ஆண்டிலிருந்து 2026ஆம் ஆண்டு வரையிலும் எத்தனை இடங்களுக்கு திருமாவளவன் வன்னியரசும் இந்த இனப்படுகொலை குறித்த ஒரு தெளிவை மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க.
இவர்கள் திராவிடமா தமிழ் தேசியமா என்பதை பற்றி குழப்பிக்கொள்வதற்கும் மக்களை குழப்பி வைத்திருப்பதற்குமே இவர்களுக்கு நேரம் சரியாக போயிடுது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இங்கே ஒரு கால், அங்கே ஒரு கால், இங்கே ஒரு கை, அங்கே ஒரு கை என்று எல்லா இடங்களிலும் திருமாவளவன் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா திரும்பி திரும்பி குழப்பி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. இதற்கு எல்லாம் அடிப்படையாக கடைசியாக கொண்டு போய் எங்கே நிறுத்திடுவார்னா, இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், இவர்களுக்காகத்தாங்க நாங்கள் இவ்வளோ குழப்புறோம் அப்படின்னு சொல்லிடுவார். அவர்கள் யாராவது வந்து இப்போ மிக முக்கியம், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்கள் மேலெழுந்து வர வேண்டும். திரும்ப திரும்ப அவர்கிட்ட போய் ஒடுக்கப்பட்ட மக்களே, தாழ்த்தப்பட்ட மக்களேன்னு சொல்லிக்கிட்டு இருக்குதா யாருக்குமே எனக்கு வந்து அவர்கள் மேல் நோக்கி வருவதற்கான எண்ணம் வராது. ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களை மேலெழுந்து வர வைப்பதற்கு அவர்களுக்கு தெளிவைத்தான் ஏற்படுத்த வேண்டுமே தவிர குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. சரி, அது அவருடைய கட்சி விவகாரம், நம்ம தலையில் அவராச்சு, அவர் தொண்டர்களாச்சு. ஆனால் தமிழ்நாட்டு மக்களையும் உலக தமிழர்களை எல்லாம் குழப்புவதற்கு திருமாவளவனுக்கோ அல்லது விசிகாவினருக்கோ எந்த விதமான ஒரு உரிமையும் கிடையாது. அவர்கள் கட்சியில் எப்படியோ குழம்பிட்டு போகிறாங்க, அவங்க யார் கூடவோ ஆதரவு வந்துட்டு போகிறாங்க, அவங்க யார் கூடவோ அதுக்கு கட்சி தொண்டர்கள், அவருடைய தலைவர்கள், நிர்வாகிகளுக்கு இடையானது. தமிழர்களை குழப்புவதற்கு எந்த ஒரு கட்சிக்கும், தனிப்பட்ட கட்சிக்கும் உரிமை கிடையாது. 2008ஆம் ஆண்டு, 2009ஆம் ஆண்டிலிருந்து 26ஆம் ஆண்டு வரையிலும் திராவிடத்தினுடைய அறிவாலயத்திலேயே இருந்து கொண்டு எந்த திமுக 2009 மே 18 இனப்படுகொலையை வேடிக்கை பார்த்து கொண்டு கடற்கரையில் சென்று 2 பக்கம் ஏர் கூலர் வைத்து கொண்டு நந்திக்கடலில் எழுகின்ற ஓலச்சத்தங்களை சென்னை மெரினா கடற்கரையினுடைய காதுகளை வைத்து கொண்டு கேட்டு ரசித்து கொண்டிருந்த ஒரு தலைவனை கொண்டிருந்த கட்சியோடு கூட்டணி வைத்து கொண்டு அங்கே அப்படிப்பட்ட இனப்படுகொலை செய்வதற்கு தங்களுடைய இராணுவத்தை இறக்கி, கூடவே பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் இராணுவங்களோடு இணைந்து அங்கே தமிழர்களை கொன்று குவித்த அந்த காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைத்துக்கொண்டு இன்றும் விஜய்னுடைய கட்சியை ஆதரவு தெரிவிக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைத்துக்கொண்டு காங்கிரஸ் மீண்டும் இங்கே மேலெழுந்து வரும்போது அந்த காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து மேலெழுந்து வந்து கொண்டு ராஜபக்ஷ மற்றும் நாமல் ராஜபக்ஷவுடைய கைகளை பிடித்து கொண்டு இங்கே மேலெழுந்து வரக்கூடிய திருமாவளவன் ஐயா அவர்கள் எப்படி தமிழ் தேசியவாதி என்று நாம் ஒப்புக்கொள்ள முடியும்? திருமாவளவன் அவர்கள் எந்தவித காரணத்தை கொண்டும் நாம் அவர் தமிழ் தேசியவாதி என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் தொடர்ந்து குழப்பிக்கொண்டே இருக்கிறார் என்கிற அடிப்படையில் இவரை தமிழ் தேசியவாதியாக யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ் தேசியவாதினா தெள்ள தெளிவு, எமது மொழி தமிழ், எமது இனம் தமிழரினம், எமது நாடு தமிழ்நாடு, தமிழ் தேசியம் என்கிற இறையாண்மை கொண்ட தமிழ் தேசியம் என்பது எமது இலக்கு. இன்னொன்று, தமிழ் தேசியம் என்பது ஏதோ தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு மட்டும், இலங்கை தமிழர்களுக்கு மட்டும், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய 15 கோடி தமிழர்களுக்கும் ஆன ஒரு தேசியம்தான் தமிழ் தேசியம். முதலில் இந்த தெளிவு தமிழ் தேசியர்களுக்கு வேண்டும். இதை எங்காவது திருமாவளவன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாரா? ஒரு நாள் திமுகவை நான் காப்பாற்றுவேன் என்கிறார், இன்னொரு முறை காங்கிரஸை காப்பாற்றுவேன் என்கிறார், ஆக இன்னொரு முறை வந்து பார்த்திங்கன்னா ராஜபக்ஷவை காப்பாற்றுவேன் என்கிறார், இன்னொரு பக்கம் நாமல் ராஜபக்ஷவை காப்பாற்றுவேன் என்கிறார், இன்னொரு எல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் வந்து நாம் தமிழரையும் தமிழ் தேசியத்தையும் ஒழித்தே தீருவேன் என்கிறார். அப்படி என்னது தமிழ் தேசியம்? இலங்கையில் அங்கே 6வது திருத்த சட்டம் என்கிற பயங்கரவாத சட்டம் அமலில் இருக்கிறது. அங்கே புலிக்கொடியோ அல்லது வந்து மேதகு தலைவர் படத்தையோ அங்கே பயன்படுத்தினால் சிறை. அங்கே நீங்கள் தமிழீழம் என்ற சொல்லை பயன்படுத்தினாலே சிறையில் தூக்கி போட்டுருவாங்க. ஆக அங்கே அரசியல் பேசுவதற்கு கூட ஜனநாயக குடியரசு அடிப்படையிலான ஒரு சட்டபூர்வமான அரசியல் பேசுவதற்கு கூட இலங்கையில் உரிமை இல்லை, அனுமதி இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் வந்து இங்கே வந்து புலிக்கொடியையும் அதே போல் மேதகு தலைவர் படத்தையும் வைத்துக்கொண்டு இங்கே தமிழ் தேசியத்தை காலூன்றச் செய்து 15 ஆண்டு காலமாக அதை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று ஒரு கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் ஆதரவாளர்களாக கொண்டு வந்து 20 லட்சம் பேர் இன்னமும் வந்து இத்தனை ஒரு விஜய் என்கிற அந்த சூறாவளி காற்றுக்கு இடையில் கூட 20 லட்சம் பேர் வாக்களித்து தமிழ் தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் நிலை கொண்டிருக்கிறது என்றால் இது ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களுக்கான 15 கோடி மக்களுக்கான தமிழ் தேசியம். தமிழ்நாட்டுக்கோ இலங்கைக்கோ அங்கே உலகெங்கிலும் வாழக்கூடிய அந்தந்த நாட்டுக்கான எந்த தேசியம் அல்லது இது உலகெங்கிலும் வாழக்கூடிய 15 கோடி தமிழர்களுக்கான தேசியத்திற்கு பேர் தான் தமிழ் தேசியம். அந்த அரசியலை சட்டபூர்வமாகவும் ஜனநாயக ரீதியாகவும் இங்கே தமிழ்நாட்டில் முன்னெடுக்கும் போது அதை கொச்சைப்படுத்தக்கூடியவர்கள் யாராக இருக்க முடியும்? எந்த ஒரு தமிழ் உணர்வு கொண்டவராவது நாம் தமிழரையோ சீமானையோ கொச்சைப்படுத்தி அவதூறு பரப்பி ஏளனம் செய்வார்களா? நாமல் ராஜபக்ஷ செய்வார், ராஜபக்ஷ குடும்பம் செய்யும் இல்லைங்களா? அடுத்ததாக வந்து விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் செய்கிறார், வன்னி அரசு செய்கிறார்,
அப்போ இவங்கெல்லாம் யார் இல்லைங்களா? ஆக இந்த அடிப்படை தான் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நாமல் ராஜபக்ஷ, விஜய், திருமாவளவன், ராகுல் காந்தி, இந்த 4 தான் மிக முக்கியமான கூட்டணி. இவர்கள் தான் மீண்டும் காங்கிரஸ் கட்சியை ஆட்சிக்கு இங்கே இந்தியாவில் கொண்டு வர வேண்டும். காங்கிரஸ் கட்சி மேலெழும்போது தமிழ் தேசியம் என்கிற உணர்வு முழுவதுமாக வேறறுக்கப்பட வேண்டும். 2009 மே மாதத்திற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி பூண்டோடு இங்கே வந்து கவிழ்ந்தது இல்லைங்களா, வேரோடு சாய்ந்தது இல்லைங்களா? அதற்கு பிறகு மீண்டும் அதே மே மாதத்தில் எழுச்சி பெற வைப்பதற்கான முயற்சியாகத்தான் 2026 தேர்தல் திட்டமிடப்பட்டது. காங்கிரஸ் கட்சி கேரளாவில் வென்றபோது 18ஆம் தேதி தான் அவர்கள் பதவியேற்கிறார்கள், பொறுப்பேற்கிறார்கள். ஆக மே 16, 17, 18 என்பதற்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆழமாக உள்ளூர ஊடுருவிருக்கக்கூடிய அந்த ஒரு அரசியல் சக்திக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அந்த மே மாதம் என்பது அவர்களை தூக்கம் இல்லாமல் செய்து வருகிறது காங்கிரஸ் கட்சிக்காரர்களை. இதற்கு பின்னணியில் வந்து பார்த்திங்கன்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்சவும் இலங்கைக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலும் இருக்கின்றன என்று எளிதாக அரசியல் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், அரசியல் அறிந்தவர்கள் எல்லாம் உணர்ந்து கொள்வார்கள். மாறாக ஏதோ வந்து இங்கே உள்ளூர் சண்டை போல சமூக ஊடகங்களில் வந்து இது போன்ற ஆமைக்கறி AK-74 என்று சொல்லிவிட்டால் உடனே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த தமிழ் தேசியம் நீர்த்து போகும் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் அறியாமையில் உழன்று கொண்டிருக்கக்கூடியவர்களாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே இந்த அடிப்படை அரசியலை, நுண்ணரசியலை புரிந்து கொள்ள வேண்டுமேயானால் நீங்கள் பார்க்கின்ற பார்வை எப்படி இருக்கணும்னா, இலங்கை அரசாங்கம், ராஜபக்ஷ குடும்பம், காங்கிரஸ் கட்சி, திருமாவளவன், விஜய், இப்போது இந்த கூட்டணியை வைத்துக்கொண்டு மீண்டும் காங்கிரஸ் கட்சி மேலெழுந்து இந்தியாவினுடைய ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கான அந்த பாதையில் ஓடுகிறார்கள். போகிற போக்கில் அப்படியே தமிழ் தேசியத்தை நசுக்கிவிட்டு போக வேண்டும் என்பதற்காக இவர்கள் செய்கிறார்கள். ஒவ்வொரு மே 18க்கு முன்பாக ஏதாவது ஒரு குளறுபடிகளை கொண்டு வந்து அந்த மே 18 என்கிற அந்த அஞ்சலி செலுத்தும் நினைவு நாளை நீர்த்து போக செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. திடீர்னு தலைவருடைய மகள் வந்துட்டு தான் ஒரு ஆண்டு உருட்டினாங்க. அப்புறம் அவருடைய மறைவு நாளை நாங்கள் வந்து விளக்கேற்றுகிறோம் அப்படின்னு இன்னொரு உருட்டினாங்க. இந்த ஆண்டு எப்படி உருட்டியிருக்காங்கன்னா, இலங்கை நாடாளுமன்றத்தில் ஒரு பித்து பிடித்து மனநோய் முற்றி போன ஒரு உறுப்பினர் ஒருத்தர் இருக்கார். அந்த ஆளை கொண்டு வந்து இங்கே வந்து விடுதலை சிறுத்தைகள் அலுவலகத்தில் வச்சுட்டு ஒரு நாடகம் நடத்தி அந்த செய்திகளை, இந்த ஆண்டு செய்திகளை மடைமாற்றுவது, இந்த நினைவஞ்சலியை அப்படியே நீர்த்து போக செய்வதற்கான முயற்சியில், சிறுபிள்ளைத்தனமான முயற்சியில் இவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் பார்க்க வேண்டும். எனவே இந்த தமிழ் தேசிய எழுச்சி தமிழ்நாட்டில் என்பது ஏதோ நீங்கள் வந்து உலக மக்களிடம் நன்கொடை பெறுவதற்காக, இங்கே ஏதோ அரசியல் பிழைப்பு நடத்தி கொள்வதற்காக அல்ல. நாம் சொல்வது உண்மையான தமிழ் தேசியம். மணியரசன் ஐயா அவர்களும் சீமான் அவர்களும் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த தமிழ் தேசியம் என்பது இலங்கையில் 6வது திருத்த சட்டத்தின்படி அங்கே அரசியல் என்ற கேள்வியே அங்கே வந்து எழுப்ப முடியாது. தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் மேலெழுந்து வருவதற்கு காரணம், இலங்கையில் 6வது திருத்த சட்டம்னு ஒன்று இருக்குது. அங்கே நீங்கள் புலிக்கொடியோ அல்லது தலைவர் படத்தையோ வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் பேச முடியாது. தமிழீழம் என்ற சொல்லையே நீங்கள் பயன்படுத்த முடியாது, பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. எனவே அங்கே அரசியல் செய்வதற்கு எந்த விதமான இடமும் இல்லை. தமிழ் தேசிய அரசியல் செய்வதற்கு எந்த விதமான இடமும் இல்லை. அதனால்தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மனநோய் பிடித்த, பித்து பிடித்த இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கார் இல்லைங்களா, அந்த துப்பாக்கி தூக்கிட்டு திரிவாரே ஒரு கோமாளி மாதிரி, அவரையெல்லாம் நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக்கி அப்படிப்பட்ட அரசியல் தான் அங்கே அனுமதிக்கப்படுகிறதே தவிர உண்மையான தமிழ் தேசியம் என்கிற அரசியல் இலங்கையில் அனுமதிக்கப்படுவதில்லை. அப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் என்பது 15 ஆண்டு காலமாக மிக ஒழுக்கத்தோடும் கட்டுப்பாட்டோடும் மேலெழுந்து வரக்கூடிய நிலையில் அதை நீர்த்து போக செய்ய வேண்டும். இந்த மே 18 நினைவு நாளை அப்படியே மக்கள் மனதிலிருந்து மறக்கடித்து விட வேண்டும். அதற்கு இடையூறு செய்வது போல, மடைமாற்றுவது போல ஏதாவது கோமாளித்தனங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதில் தான் இவர்கள் குறியாக இருக்கிறார்கள். இந்த கோமாளித்தனங்களுக்கு திருமாவளவன் ஐயா அவர்களும் துணை போகிறார் என்பதுதான் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.